நண்பர்களே, நான் இதில் எழுதியிருக்கிறது ஒன்றையும் அப்படி படித்து சொல்கிறேன். இயேசுவா குடும்பத்தில் பிறந்த குழந்தைங்க அவங்க ஒரு விதிவிலக்கு மாதிரி அவங்க குடும்பத்தோட நட்பேரை வச்சு அவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. அவங்க குடும்பத்தில் ஒரு சைண்டை உருவாக்கத்துக்கு ஆசைப்பட்றாங்க. சரி நண்பர்களே, வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். நான் உனக்கிட்ட தரேன், நீ போயிட்டு அந்த குடும்பத்தோட ஈஸ்வாவோட கொஞ்சம் ப்ளே பண்ண வேண்டியது இருக்குது. இதில் டீமுனை கொள்கிற அளவுக்கு ஒரு விஷத்தை கலந்துருக்கேன். இதை கொண்டு போய் அவன்கிட்ட கொடு. அவன் குடித்தோடனே கண்டிப்பாக செத்துருவான். அவங்களுக்கு அப்போ தான் தெரியும் ஈஸ்வா குடும்பத்திலேருந்து எந்த ஒரு சைண்டையும் உருவாக்க முடியாதுன்னு. அவங்க உருவாக்குறதெல்லாம் வெறும் போலியான ஒருத்தனை தான். போலி பர்சனை கண்டிப்பாக அவங்களால உருவாக்க முடியாதுன்னு. என்னடா நடக்குது இங்கே? என்ன ஆச்சு? ஏன் இவ்வளோ கூட்டமாக இருக்குது? ஐயோ, என்ன பண்ணுறான் அவன்? அந்த குடும்பத்துலேருந்து வந்து அந்த இயேசுவா கண்டிப்பாக ஒரு சைண்டாக மாற முடியாது. இது அவங்க எல்லாருக்கும் தெரிய வைக்கிறதுக்கு தான் நான் இது மட்டும் பண்ணுறேன். கண்டிப்பாக இதை அவன் குடித்தோடனே இறந்துருவான். அந்த குழந்தை ஒரு சைண்டாக மாற முடியாதுன்னு மொத்த உலகத்துக்கும் காட்டணும். இதை நீ செய்வீல? செய்கிறேன். என்னை கொல்றதுக்கு மறுதிருப்பியும் பாய்சனை கொண்டு வந்திருக்கீங்களடா. பார்த்துக்கிறேன். எனக்கு மானம் இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்களாக கொண்டு வந்து கொடுக்குறீங்களடா, ரொம்ப நன்றி. இது யாருக்கும் கிடையாது, எனக்கு ஒன்றையும் தான். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அவன் எத்தனை பாட்டில்டா குடிச்சிருக்கான்? கணக்கே இல்லை பாஸ். அவன் அள்ளி அதிகமாக குடிச்சிட்டான். ஐயோ, இவனை பார்த்தா எனக்கே பயமாக இருக்கடா. முட்டா பயிலுவலா, எனக்கு இது பத்தாதுடா. போயிட்டு இன்னும் நிறைய எடுத்துக்கிட்டு வாங்கடா. எனக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டேன். ஒழுங்காக போயிட்டு இன்னும் நிறைய எடுத்துகிட்டு வரணும். ஐயையோ, அவன் என்னை அடிக்கிறான். நான் சொல்கிறத தான் கேட்கணும். நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன். கொஞ்சம் பொறுமையாடுறா. என்னது இவ்வளோ பயங்கரமான ஒரு குழந்தையா? ஒழுங்கு முறையாத எனக்கு எடுத்துக்கிட்டு வாங்கடா. இவ்வளோதான் அவன் குடிச்சிருக்கான். அவனுக்கு என்ன வயிற்று போக்கே வரலையா? எனக்கு எதுவும் தப்பாக தெரியுது. வேறு எதுவும் பாட்டில் கீட்டில் மாற்றி கொடுத்துட்டாங்களா? இல்லையே, கரெக்டாக தானே கொடுக்க சொன்னோம். நம்ம தானே பார்த்தோம். எதுக்கு அந்த குழந்தை இன்னும் தொடர்ந்து அந்த பாட்டிலில் உள்ளதே குடிச்சிக்கிட்டு இருக்கு? எனக்கு தான் தப்பாக படுது. அது போதை பொருள் தானே, அதை எதுக்கு தொடர்ந்து அது குடிச்சிக்கிட்டு இருக்கு? சைண்டு கேண்டிடேட்டுக்கு அது ஒரு போதை பொருள்னு கூட கண்டுபிடிக்க முடியலை. இவ்வளோதை குடிச்சிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் குடிக்கிறத நிறுத்து. ஆர் யூ பாஸ்டர்டு? நீ ஒரு முட்டாள் தான் நினைக்கிறேன். உன்னால் இதை கண்டு கூட பிடிக்க முடியல இதில் விஷம் கலந்துருக்குன்னு. எனக்கு இதை குடிக்கிறதுக்கு பிடிச்சிருக்கு. ஒழுங்கு மரியாதையாக இதை கொடுத்துரு. இல்லைன்னா என்னை பற்றி உனக்கு தெரியும்ல. மூஞ்சிலே தூக்கி பாட்டில் அடிச்சுட்டு, என்னை பற்றி உனக்கு தெரிஞ்சுக்கிட்டே நீ என்கிட்ட வம்புழுக்கிறியா? ஒழுங்கு மரியாதையை குர்றா. அது ஒரு பாட்டில் தாண்டா இருக்குது, என்கிட்ட குர்றா. ஆர் யூ ஓகே? நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க? ஏதோ ஆயிட்டா? போதை இதோ ஏறி போச்சா? குர்றா. அது எனக்கு வேண்டாம், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு எதுவும் ஆவலையில்? அது ஹோலி பாய்சன்ட்ரா. அது எனக்கு மானவை அதிகமாக கொடுக்கும்டா. ஒழுங்கு மரியாதை என்கிட்ட கொடுத்துருங்க, அப்புறம் நான் வேறு மாதிரி மாறிடுவேன். நம்ம ஹீரோட கண்ணில் ஒரு வெறி தெரியுது. ஒழுங்கா அதை குர்றா. ஐயையோ, இவன் என்னமோ பண்ணுவா. என்னை யாராச்சும் காப்பாற்றுங்க. ஐயையோ, இந்த டெவில் குழந்தைகிட்ட என்னை யாராச்சும் காப்பாற்றுங்க. குழந்தையா இருந்தாலும் ஹீரோ ஒவ்வொரு அடியும் போட்டு பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் போல். ஆமாம், நான் கேள்விப்பட்டிருக்கேன். சயின்டி கேண்டிடேட்டு அவங்க வளர வளர அவங்களுக்கு பாய்சனை நலிஃபை பண்ணுற ஒரு சக்தி வரும்னு நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையாக தான் இருக்கும் போல். ஏற்கனவே அந்த குழந்தை அந்த ஸ்டேஜில் தான் இருக்கும் போல். அப்புறம் என்னத்துக்கு விஷம் இருக்க பாட்டில் இன்னும் கேட்குது அந்த குழந்தை? எனக்கு ஒன்றும் புரியலையே. அந்த விஷம் மற்றவங்களுக்கு ஆபத்துங்கிறதுனால அவர் கேட்குறாரா? இந்த முட்டா பயில்வா எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க என்னான்னு கேட்போம் கொஞ்ச நேரம். என்னது? யார் அது? என்னது? அந்த குழந்தை மற்றவங்களை காப்பாற்றுறதுக்கு அந்த விஷத்தை பூரா அதே குடிக்குதா? ஐயோ, என்ன சொல்கிறீங்க? நானே போய் பார்க்குறேன். இந்த மூஞ்சை எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுது. ஐயோ, கீழே பெருட்டா, நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்களும் இந்த செர்மோனில் கலந்துக்க தான் வந்திருக்கீங்களா? நண்பர்களே, நானும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பொண்ணுன்னு நினச்சிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சு எனக்கு இது பையன்னு. இவன் பாப்பாள் இல்லத்துலேருந்து வந்த ஒரு கிராண்ட் சில்ட்ரனா? இவன் பேர் தான் கீனா பெரிட். அது கீனா பெரிட் தானே? ஆமாம். சைண்டு ட்ரெஸரியில் கீனா பெரிட் ஹவுஸ் என்ன பண்ணுது? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஓஹோ, நீந்தானா அது? அவனை தோக்கடிச்சிட்டியா? அப்போனா நீ ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறியா? அவன் ஒண்டியும் தான் போபால் ஹவுஸ்லேயே சைண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டான். அதுவும் நாட்டுக்குள்ளேயே தேர்ந்தெடுக்கப்பட்டான். நான் ரொம்ப யோசித்தேன், வந்துட்டு திரும்பி போயிடலாமான்னு. அந்த இயேசுவாங்கிற குழந்தையே கலந்துக்கும் போது நம்ம கலந்தக்கூடாதுன்னு தான் நான் வந்தேன். இப்போ என்ன போக போக காம்படிஷன் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. நம்மளால் ஜெயிக்க முடியுமா? சைண்டஸோட ட்ரெஸரிக்குள்ளே போப்பால் இருப்பது ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆனால் இது போப்பு தான் எல்லாருக்கும் தலைவர். அதனால இதில் பாதி எங்களோட சொத்து தான். எங்களுக்கு தேவையான ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஆமாம், நீ என்ன சொல்கிற? நீ சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியலையே.
ஹா, எனக்கு சொந்தமான ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். இது எனக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. இனிமேல் யாராலையும் என்னை தடுக்க முடியாது. நான் ரொம்ப சக்திசாலியாக இருப்பேன். என்ன அந்த பைத்தியக்காரன் ட்ரெஸரியில் இருக்க பாதி பொருளை அவனே எடுத்துகிட்டு போகிற மட்டும் பேசிக்கிட்டு இருக்கான். முதல்ல அதில் போய் ஜெயிச்சாதான் எடுக்கவே முடியும். கிறுக்கா இருப்பானோ அந்த பையன். கண்டிப்பாக ஒரு அசுரனாக தான் இருக்கணும். ஓ, இவனோட பரிசுத்த சக்தியை பாருங்கள். இவன் இப்பயே பிசப்போட சக்திக்கு ஈக்குவலாக இருக்குது இவனோட சக்தி. அதனால தான் அவன் ஒரு சைன்டு கேண்டிடேட் இல்லையா? அப்புறம் எப்படி ட்ரெஸரிக்குள்ளே வந்தான்? இப்போ அவனை ஒரு சைன்டு கேண்டிடேட்டாக கொண்டு வந்திருக்காங்களோ, புரியலையே. நீங்கள் எல்லோரும் இவ்வளோ கீழ்த்தனமாக நடந்துப்பீங்கன்னு நான் எதிரே பார்க்கல. ஒரு சின்ன குழந்தைய பயமுறுத்துறதுனால உங்களுக்கு என்ன லாபம் வரப்போகுது? இது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள்லாம் முட்டாளாக தான் இருக்கணும். ஆமாம், இவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான் புரியலை. உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஒரு சின்ன குழந்தையாலாம் விஷ நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டு வர முடியாது. அதை கட்டுப்படுத்தணும்னா ஒரு சைண்டால் மட்டும்தான் முடியும். ஒரு பாதுகாக்கிற சைண்டால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். என்ன நினச்சி இவன் எதுவும் கவலைப்படுறானோ? அப்படி பார்த்தா தெரியலையே, நம்மளை பற்றி தெரியலையே என்ன அவனுக்கு. இந்த ஏழை குழந்தைய நான் கண்டிப்பாக காப்பாற்றுறேன். ஏய் குழந்தை, என்கிட்ட வா. என்னோடய ஹோலி பவரை வச்சு நான் உன்னை காப்பாற்றுறேன். அங்கே பாருங்க, அவர் சிகிச்சை அளிக்கிற ஹோலி சக்தியை பயன்படுத்துகிறாரு. எனக்கு ஒன்றும் புரியலையே, ஏதோ தப்பாக நடக்குதோ. அவரோட புனித சக்தியோட அளவை பாருங்க. மேக்சிமம் அவரோட சக்தி ரேங்க் 5 இருக்கணும். ஓஹோ, உன்னோட சக்தியை பயன்படுத்தி நீ பெரிய ஆளாக காட்டிக்கணும்னு என்ன பயன்படுத்துறிய? புரிஞ்சு போச்சுடா, புரிஞ்சு போச்சு. உன்னோட பிளானு ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதுக்கு என்ன பயன்படுத்திக்க போகிற நீ? ஆனால் அதுக்கு நான் விடுவேனா? போடா டேய் போடா. என்னாச்சு? அவரோட ஹோலி பவர்லாம் டிசப்பர் ஆகிடுச்சு. என்னாச்சு இப்போ? டேய் என்ன ஆச்சு? நான் உன்னை அடித்தேன்டா, அது கூட தெரியாமலா முழிச்சிக்கிட்டு இருக்க? என்னோட ஹோலி பவர் எப்படி டிசப்பர் ஆச்சு? ஒருவேளை அந்த குழந்தை என்னோட சக்திசாலியாக இருக்குமா? இதனால் நம்பவே முடியலை. இந்த சின்ன குழந்தை என்னோட சக்திசாலியாக இருக்குதா? அடே ஈஸ்வா குடும்பத்தை சேர்ந்த குப்பை, உன் கையை அப்புறம் என் மேலே நீ வைக்கலாம். நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. டே என்ன என்கிட்ட அம்பளுக்கணும்னு நினைக்கிறிய? என்னை பற்றி தெரியாது உனக்கு. இந்த பாட்டிலை வச்சு அவ்வளோதான் உன் மண்டையை உடச்சிருவேன். அது மட்டும் செய்யாத, ஒரு நிமிஷம் இரு. என்ன அந்த குழந்தை போப்போட குடும்பத்தை ஏற்று நிற்கலாம்னு நினச்சிருச்சா? அவனை குணப்படுத்தலான்னு வந்தேன். என்னையே தாக்குது அந்த குழந்தை. அந்த குழந்தைய பாதுகாக்கணும்னா வீட்லேயே பூட்டி வைக்க வேண்டியது தானே. நல்ல வேலை உங்களை தடுத்தானா. நான் இல்லைன்னா நேரம் ஒரு பாட்டில் அவங்க மண்டைக்கு தான் போயிருக்கும். அது எனக்கு நல்லா தெரியும். அடே முட்டா பயலை, எதுக்குடா என்னை தடுத்த? நேரம் அவன் மண்டையை பொழந்திருப்பானா. தடுத்து விட்டான். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன். ஒரு குழந்தைகிட்ட போய் என்னோடய தைரியத்தை காட்டுறதா? சே, நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கோவப்பட ஆரம்பிச்சிட்டேன். சரி விடுங்க. இயேசுவா குடும்பத்து சின்ன குழந்தை, நான் உனக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். உங்கள் குடும்பத்துக்காக ஒரு சின்ன பொம்மைனால் நீ எடுத்துகிட்டு போகக்கூடாது. உங்கள் குடும்பத்தை பேரை காப்பாற்றுறதுக்கு. அடே அந்த முட்டாப்பை என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கோம்? அவனை சும்மா விட மாட்டேன்டா. எதுக்குடா என்னை தடுத்த? நேரம் பல்லு முறையெல்லாம் உடச்சிருப்பேன்னு. கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. டேய் நான் சொல்கிறத கேட்டுங்க. அந்த ட்ரெஸரியில் இருக்க பெரிய பொக்கிஷம் எனக்கு தான் சொந்தம். வேறு யாருக்கும் அது கிடைக்காது. என்னால் ஒன்று தான் எடுக்க முடியும். புரியுதில்ல? என்ன எரிச்சல் விட்டுற ஒரு பையன். அவன் எதுக்கு இங்கே வந்தான்? எதுக்கு அவன் ஐசக்கை தொடுறதுக்கு முக்கியமாக வந்தான்? எனக்கு ஒன்றும் புரியலையே. அடே நான் உன்கிட்ட என்னடா சொன்னேன்? வெளியில் உன்கிட்ட என்ன சொன்னேன்? இன்னும் நேரம் விட்டுருந்தீன்னா அவன் மண்டை கிட்டலாம் பொழந்திருப்பேன்னு. ஏன்டா என்ன உடலை நீ? ஐயையோ, அடுத்து இந்த குட்டிச்சாத்தான்ட்ட மாட்டிக்கிட்டோமா? இவனை மறந்துட்டோமே. ஐயையோ, யாராச்சும் என்ன காப்பாற்றுக்கல. அடே என்னடா பேசிக்கிட்டீங்க நீங்கள்? ஒழுங்கு மரியாதையாக எலும்புக்கூடு மன்னனோட உடம்பு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கடா. எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஒழுங்கு மரியாதையாக சொல்கிறா, இல்லைன்னா உன்னை கொன்னுடுவேண்டானா. எலும்புக்கூடு ராஜாவோட உடம்பை எடுத்துக்கிட்டு வந்தா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கிடைக்கும்னு மெலிசா தான் சொன்னாங்க. அடே என்னடா சொல்கிறீங்க? என்ன விளையாட்டு பண்ணீங்களடா என் உடம்ப வச்சு? அது என்ன விளையாட்டு பொம்மையாடா? நீங்கள் பங்கு போட்டு விளையாடுறதுக்கு அது ஒன்றும் விளையாட்டு பொம்மைலடா. அது எனக்கு தான் சொந்தம். ஐயோ, என் தலையே வெடிச்சிரும் போலையே. நண்பர்களே, இதோட இந்த எபிசோடு முடிச்சுக்கலாம். ஒரு நல்ல செய்தி சொல்லிக்கிறேன். நம்ம 500 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இது மட்டும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் மான்வா வீடியோஸ் டெய்லியும் அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறேன்.